அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி முதல் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அங்கு வக்ரம் பெற்று திரும்புவதால் அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகமும் தோஷமற்றவரும் மனித வாழ்வில் அதீதமான நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் நேர்வழியில் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. 9இல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த வேளையில் 9ஆம் இடத்தில் அவர் வக்ரம் பெற்று திரும்புவது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் முழுமையாக அவர் 9ஆம் இடத்தை விட்டு விலகிவிடவில்லை. ஏனென்றால் 9ஆம் இடத்தில் நேர்கதியில் 10ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த குரு பகவான் தற்போது வக்ரம் பெற்று 7ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறாருங்க. ஆனால் 9இல் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை. ஏனென்றால் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவருமாகவும் இருக்கிறார். நவ கிரகங்களின் அரசன், வானியல் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் மிக வலுவாக அக்டோபர் 15ஆம் தேதி முதல் 9இல் வக்ரம் பெறுகிறார். பாக்கிய பஞ்சாகமத்தின்படி. ஆனால் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மிக வலுவாக அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்தே வக்ரம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். அவர் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை. ஏனென்றால் அவர் சுகாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் புதன் குருவை சமகிரகமாக பார்க்கிறார். எனவேதான் ராசிக்கு சற்று சகாயமற்றவராக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெறுவதும் ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாக புதனின் பார்வையில் இருந்து பார்க்கப்படுகிறது. எனவே குருவினுடைய இந்த வக்ரம் என்பது பல மாற்றங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்தாலும் பல்வேறு வகையான தோஷங்கள், வாழ்வில் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள், பல்வேறு வகையான எரிச்சல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், மனக்கவலைகள் போன்ற அனைத்துமே தாமாக விலகுவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் குரு பகவான் 9இல் வக்ரம் பெற்றாலும் கூட கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை உண்டு. ஏனென்றால் மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி வக்ர நிவர்த்தி பெற்று நவம்பர் 4ஆம் தேதி முதல் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே குரு பகவானுடைய வக்ரம் பெரிய அளவிலான பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தாது. சனியின் வக்ர நிவர்த்தியும் பல்வேறு வகையான நன்மைகளை உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. எனவே குரு பகவானிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். தடைபடுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அவர் வக்ரம் பெற்றாலும் கூட அதில் ஒரு இடமான 9ஆம் இடத்தில் தான் சஞ்சரிக்க போகிறார். எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதால் பல அதிரடியான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிலும் குறிப்பாக குரு இந்த வேளையில் வக்ரம் பெற்று ஜென்ம ராசி 3 மற்றும் 5 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியின் மீது பதிவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவானுடைய சுப பார்வை நேரடியாக ஜென்ம ராசியின் மீது விழுகிறது. எனவே ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். தாமாகவே உங்களுடைய குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளில் மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்த சுப செய்திகள் மிக சிறப்பாக தேடி வருவதற்கான யோகம் உண்டு. நல்ல வரன் கிடைத்து திருமண
பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான இனிமையான சுப நிகழ்வுகளை நிச்சயமாக குரு வக்ரம் பெற்றாலும் சந்திப்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதில் எந்த விதமான தடையும் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் எந்த பணியையும் அவசரம் காட்ட வேண்டாம், எடுத்தோம் கவர்த்தோம் என்று செயல்பட வேண்டாம் என்பதை வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு தெளிவாக திட்டமிட்டு காட்டுகிறார். அது மட்டுமல்லாது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றிக்கு உரித்தான சகாயஸ்தானத்தில் குரு பகவானுடைய சுப பார்வை பதிகிறது. அதிலும் 7ஆம் பார்வையாக பார்க்கிறாருங்க. எனவே எந்த காரியத்தை எதிர்பார்த்தாலும் அந்த காரியம் தடையில்லாமல் வெற்றிகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய எந்த காரிய தடைகளாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தனது சுப பார்வையால் நிவர்த்தி செய்து விடுகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியாக முன்னேற்ற சந்தர்ப்பம் போன்ற அனைத்தும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோக பலன்கள் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கல்கள், தடைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் 9ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. 5ஆம் இடத்தில் குருவின் சுப பார்வை பதிவது அமோகமான வளர்ச்சியை நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, கடன் சார்ந்த தொல்லைகள், நீதிமன்ற வழக்குகள், உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தம், உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்பட்ட மனக்கசப்பு, சங்கடம் போன்ற அனைத்துமே மறைவதற்கான சூழல் தாமாகவே உருவாகுவதற்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை கன்னிராசிக்காரர்களுக்கு வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எதிர்பார்த்தபடி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமும் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு வக்ரம் பெறுவதால் பெண்மணிகள் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். எதையும் அவசரப்படக்கூடாது. நிதானத்துடன் ஒரு செயலின் விளைவை முன்கூட்டியே கணித்து செயல்பட்டால் பெண்மணிகளுக்கு நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் சிக்கல் எதுவும் சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த எளிய பரிகாரம் கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்து முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.